இதுதான் எங்கள் வீட்டோட முகப்பு தோற்றம். இதில் பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவிகள் வந்து இந்த காருக்கு மேலே இருக்கிற ஓட்டையில் வந்து கூடு கட்டிகிட்டு இருந்தது. அதனால் கூடு கட்ட முடியாதனால முட்டையெல்லாம் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுச்சு. அதனால் நாங்கள் ஒரு சிட்டுக்குருவி கூட்டை வந்து கட்டி தொங்க விட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் சிட்டுக்குருவிகள் நிறைய குஞ்சு பொரிச்சிருக்குதுங்க. அப்புறம் பட்டாம்பூச்சிகள் இதுங்கெல்லாம் வரத்துக்கு நாங்கள் வந்து இயற்கையாகவே மரங்கள் செடிகள் எல்லாம் வச்சு ஒரு இயற்கை சூழ்நிலை மண்டலத்தை உருவாக்கி இருக்கிறோம். பக்கத்தில் எல்லாம் செடிகள் இது கத்தாழை வச்சுருக்குறோம். இது வந்து நாங்கள் இயற்கையாகவே எங்களுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அழகுக்காக செடிகள், நிறைய பறவைகள் இதெல்லாம் பூச்சிகளை பிடிக்கிறதுக்கு வரும். ஒரு மீன் தொட்டி வச்சுருக்குறோம். மீன் தொட்டி புல் வச்சுருக்கோம். இது வந்து பெரண்டை செடி வச்சுருக்கோங்க. இது வந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கு எடுத்துக்குவோம். இது சாப்பிட்டா வந்து பசியை தூண்டும். அப்புறம் கொய்யா மரம் வச்சுருக்குறோம். அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா இது வந்து சன்ஃப்ளவர் வச்சுருக்குறோம். சும்மா சின்ன தொட்டியில் வச்சுருக்குறோங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளே மரங்கள், தொட்டிலே மரங்கள் வச்சுருக்குறோம். இதில் கொய்யா மரம் வேர் போகும் அப்படின்றனால தொட்டியில் வச்சுருக்குறோங்க. மரங்கள் வச்சுருக்கோங்க. இதான் எங்களுடைய வீட்டினோட சுற்றுச்சூழலுங்க. இயற்கையாகவே சுற்றுச்சூழல் சூழ்நிலை மண்டலம் அமைச்சு இருக்கிறோங்க. ஈவினிங் வந்து இங்கே உட்காந்தாலே மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மழை தண்ணி வந்து விழுகிறதுக்கு மேலே குழாய் போட்டிருக்கோம். இந்த இடத்துல போர் இருக்கனால தண்ணியெல்லாம் இங்கே வந்து சேர்ந்துருங்க.